சாமி உடம்புல இருந்துச்சு அப்படின்னா தூக்கத்துல தெரிகிற 10 கனவுகளை தான் இன்னைக்கு அறிவு மன்றர்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சாமியை சுமந்தோம் ஆடுனோம், ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை சாமியை கும்பிட்டோம் போனோம் அப்படின்னு சாமி ஆடி வரும் மக்களை அந்த சாமி விட்டுறாது. அதுக்கு சான்றா இந்த பதிவு அமையும். சரி, ஏன் மனுஷன் மேல சாமி வருது? சாமியே போய் அதனுடைய ஆயுதத்தை இந்தரா, இதாண்டா என் ஆயுதம், ஏந்தி ஆடுப்பா, இந்தத்தா இதானத்தான் என் ஆயுதம், ஏந்தி ஆடுத்தா அப்படின்னு ஏன் அந்த சாமி அனுமதி அளிக்குது? என்ன காரணம்? புகழுக்கு சாமி ஆடுறோமா, அல்ல பெருமைக்கு சாமி ஆடுறோமா, அல்லது பணத்துக்கும் ஆசைக்கும் சாமி ஆடுறோமா? இல்லையே. அப்ப அந்த சாமி ஏன் அனுமதிக்குது? எதுக்காக அனுமதிக்குது? அந்த வருஷத்துல ஒரு நாள் நீ என்னுடைய அருவாளை தூக்கி, என்னுடைய ஆயுதத்தை தூக்கி ஆடப்பா, அருள்வாக்கு சொல்லப்பா, மக்களுக்கு நல்லதை செய்யப்பா அப்படிங்கிறதுனால அந்த சாமி, அந்த மனுஷன் மேல சாமி வருது? இல்லை. அதான் இன்னைக்கு நான் அறிஞ்ச ஒரு 10 விஷயங்களை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என் மேல சாமி வருது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாமி எனக்கு கொடுக்கிறது அதிகாரம். அந்த சாமி எனக்கு கொடுக்கிறது நீதியையும் உண்மையையும் நேர்மையையும் சத்தியத்தையும் வழி நடத்தி செல்ல உனக்கு இந்த அதிகாரம் கையளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுக்கறது தான் அந்த சாமி கொடுக்கிற வரம் தான். என் மேல சாமி வர்றது, உங்க மேல சாமி வர்றது, பெண்கள் மேல சாமி வர்றது. அப்ப அந்த அதிகாரத்தை ஏன் கொடுக்குது? எதுக்கு கொடுக்குது அந்த சாமி? என்ன காரணம்? சாமி இருக்கப்பா, மனுஷன் தேவையே இல்லையே, சாமி இருக்குடா, சாமி பார்த்துக்கிறோம், மலை போல நிக்கிற சாமி பார்த்துக்காதா, எதுக்கப்பா மனுஷன் மேல வரணும், எதுக்கப்பா மனுஷன் மேல ஆடணும், ஏன் எதுக்கு? மனுஷன் மேல வர காரணம் என்ன அப்படின்னா அந்த சாமி உருவான இடம் அந்த மனித தேகம். குல தெய்வம் மட்டும் ஏன் மனுஷன் மேல வருது அப்படின்னா அதனுடைய ஆதி மனித தேகம், அதனுடைய அந்தம் மனித தேகம். அதனாலதான் மனுஷன் மேல குலசாமி வர்றது. அதுல புரிஞ்சுக்கிறணும். சாமி மனுஷன் மேல வருமா, மனுஷன் மேல வருமா, நிறைய அறிவார்ந்த ஒரு மக்கள் கேள்வியை முன் வைப்பாங்க. அது குலதெய்வத்துக்கு பொருந்தாது. குலதெய்வம்னாலே மனுஷன் மேல வரும். ஏன் அப்படின்னா அதனுடைய ஆதி, அதனுடைய அந்தம், அதனுடைய பிறப்பு, அதனுடைய உருவாக்கம் எங்க இருந்து வருது அப்படின்னா மனித தேகத்திலிருந்து வருது. அதனாலதான் அந்த சாமியும் தான் மனுஷன் மேல வர்றது. சரி, ஏன் அப்படி வர்ற சாமி என்ன, எதனால அந்த சாமி அந்த மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குது? சாமி இருக்குல்லப்பா, சாமி நின்று பார்க்கலாம்ல, ஏன் மனுஷன் மேல வரணும் அப்படின்னா ஒரு முள்ளாலதான் எடுக்க முடியும். எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரனா ஆயிர முடியாது அப்படிங்கிறத நிலை நிறுத்தத்தான் அந்த சாமி அதிகாரத்தை கொடுக்குறது. புரியுற மாதிரி சொல்லுங்க. என் சாமி எனக்கு அதிகாரத்தை கொடுக்குது அப்படின்னா வெறும் சாமி ஆடுறதுக்கு மட்டும் அல்லங்க. அந்த தெய்வத்தோட அந்த எல்லையோட வரலாற நான் ரகசியமா பாதுகாக்கணும். அந்த தெய்வத்தோட சக்தியை நான் அதிகமா வலிமைப்படுத்தணும். அந்த எல்லையில இருக்க நல்லத அதிகப்படுத்தி கெட்டதை விலக்கி அந்த எல்லைய அணையா விளக்கு போல அந்த இடத்துல வெளிச்சத்தையும் நம்பிக்கையும் நான் ஏற்படுத்தணும். இது மாதிரி 1000 இருக்கு. சரி, இது ஒண்ணு. இதெல்லாம் யாரால செய்ய முடியும் அப்படின்னா அந்த சாமியாடியால. இப்ப என் சாமிக்கு உருவம் இல்ல, அருவமா இருக்கு, உருவம் இல்ல, திருவுருவ சிலை இருக்கு, சிலையை பார்க்கிறேன், நான் வணங்குறேன். ஆனா அந்த சாமி நேரில் நின்று எந்த இடத்துல நின்று என்கிட்ட பேசுது, எனக்கு வாக்கு சொல்லுது அப்படிங்கிறத என்னால உணர வைக்க முடியாது. சாமினால எனக்கு உணர வைக்க முடியாது. போனா சிலையை பார்த்து கும்பிடுவேன், சிலையிட்ட மனசுல இருக்க குறைகளை சொல்லுவேன். ஆனா நீ ஏண்டா அப்படின்னு உனக்குள்ள, உன் பிள்ளைக்குள்ள நான் இறங்கி நிக்கிறேன்டா அப்படின்னு மனுஷனுக்குள்ள நின்று மனுஷன் மூலமா தன்னுடைய குறைகளை கேட்டு ஒரு நீதிபதியாக அதை தீர்ப்பு வழங்கி அந்த குறை நிறைகளை தீர்த்து கொடுக்கறது தான் குலசாமி மக்களுக்கு கொடுக்குற, அந்த சாமியாடிகளுக்கு கொடுக்குற அதிகாரம். சரி, என்னென்ன 10 விஷயங்களை ஒன்னொன்னா நான் அறிஞ்சத அறிவு நண்பர்களுக்கு இந்த பதிவின் மூலமா தெரியப்படுத்த ஆசைப்படுறேன். சரி, என் மேல சாமி வருது அப்படின்னா எனக்கு எது மாதிரியான நிகழ்வுகளை காட்டி கொடுக்கும் அப்படின்னா, எல்லையில தப்பு நடக்குதுடா இந்திரி பாரப்பா, இது நான் இருக்கிற இடத்துக்கு ஆகாதப்பா, எல்லையில் இருக்க பெண் தெய்வங்களுக்கும் ஆண் தெய்வங்களுக்கும் இங்க இருக்கிற அத்துணை சக்திகளுக்கு இது ஆகாதரா பாரு அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும். யாருக்கு? அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு. அப்ப அந்த சாமியாடி என்ன பண்ணுவாரு? எல்லையில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அந்த மக்களுக்கு, சம்பந்தப்பட்ட மக்கள்கிட்ட அதை பேசி அதை சரி செய்ய அதற்கு உண்டான முயற்சியை
எடுப்பாரு. அந்த முயற்சிக்கு பின்னாடி அந்த சாமி நிற்க, தன்னுடைய வாகனத்தை வச்சு மனுஷனை வச்சு மனுஷனுக்கு புரிய வைக்கும். ஒரு விஷயத்தை போய் சொல்லுது, 10 பேர்கிட்ட போய் சொல்லுது, புரியல. 10 பேரும் தெரிஞ்சும் தெரியாமலும் கண்டு காணாம போயிடுறாங்க. சாமியாடி என் வாகனத்தை தட்டி எழுப்புது. 10 பேருக்கும் தெரிஞ்சவன் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு எனக்கு தெரிஞ்சப்பாடு போய் முன்னாடி நிற்கிறான் பாருங்க. அது யாரா இருக்கு? அந்த தெய்வத்தோட வாகனமா இருக்கு. அதனாலதான் மனுஷன் மேல அந்த சாமி கொடுக்கிற அதிகாரம். யாராவது ஒருத்தர் மூலமாவது அதை வர்றத சரியானதை சேர்த்து கெட்ட நிகழ்வுகளை தடுத்து பாதுகாக்கத்தான். சரி, இது ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் மனுஷன் மேல சாமி வருது அப்படின்னா அதை எப்படி காட்டி கொடுக்கும், எது மாதிரியான கனவுகள்ல காட்டி கொடுக்கும் அப்படின்னா, எப்போதுமே அந்த சாமி தன்னுடைய எல்லையை மட்டும் சிந்திக்காம, தான் உடன் தெய்வங்களை மட்டும் சிந்திக்காம, தான் மக்களுக்கு வரப்போற இடையூறுகளை அந்த சாமியாடிக்கு காட்டி கொடுக்கும். அப்ப அந்த சாமியாடி வந்தா சாமி போனதுக்கு சமானம் தான். ஆதியில அப்படித்தான் இருந்துச்சு. ஆதியில முன்னோர்கள் அந்த சாமியாடிய சாமியா தான் பார்த்தாங்க. இப்ப மனுஷன் வேற, சாமி வேற. நீ சாமி இல்ல, பேய், நீ காத்து, நீ கருப்பு, நீ அதை செய்யற இதை செய்யறன்னு இத்தனைய உருவாக்குனது இப்ப அன்றைய காலங்கள்ல வந்தது சாமினா மனுஷனா பார்க்க மாட்டாங்க, அந்த சாமியா தான் பார்ப்பாங்க. அந்த சாமி ஏனப்பா ஓ எல்லையில, ஓ வீட்டுல, ஓ குடும்பத்துல இந்தந்த பிரச்சனை வரப்போகுது, இதனை காத்து நில்லுன்னு முன்னக்கூடியே வாக்க சொல்லி அவங்கள சரி செய்து அவங்களுக்கு ஆச்சார விபூதியை கொடுத்து அவங்களுக்கு முன்னக்கூடியே அவங்க வீட்டையும் எல்லையும் பாதுகாக்க உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுக்கிறது அந்த சாமியாடி. இது இரண்டாவது காரணம். சரி, மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, அந்த எல்லையோட ரகசியத்தை குலதெய்வம், இந்த எல்லையில இந்தந்த தெய்வங்களுக்கு இந்தந்த சம உரிமைகள் கிடைக்கணுமப்பா, இந்த எல்லையில இந்தந்த தெய்வங்கள் இந்தந்ததுக்கு இப்படித்தான் இருக்கணும், இதை மாற்றி அமைக்க கூடாது, இந்த தெய்வத்துக்கு இது பிடிக்கும், இந்த தெய்வத்துக்கு இது பிடிக்காது, இந்த சாமிக்கு இது ஆகாது, இந்த சாமிக்கு இந்தந்த நிலையில நிக்குது அப்படின்னு தெய்வத்தோட அம்சங்களை வெளிப்படுத்த புரிய வைக்க அந்த மனுஷன் மேல சாமி வர்றது. சரி, 3. நான்காவது, முள்ளால எடுக்கிற மாதிரி எப்படியே பெரிய, ஏப்பா நீ இளைச்சவன், உன்னைய நான் என்ன சொன்னாலும் எதுவும் செஞ்சிட முடியும் அப்படின்னு நிக்கிற பெருத்த சனங்களுக்கு முன்னாடி சாமி பரிபூரணமா இறங்கி, நீ எவ்வளவு பெரிய ஆளா நீ இரு, உண்மையா நீதியா சத்தியமா இருந்தா உனக்கு நான் கட்டுப்படுவேன், இல்லைன்னா உனக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு பெருத்த சனங்களுக்கு எதிராக அந்த சாமியாடி துவக்கும் அந்த, எப்படி சொல்றது அப்படின்னா, அச்சமில்லாம எதிர்த்து சண்டையிடுற அந்த போர் குணம் இருக்குல்ல, அது கிடைக்கிறது. இதுதான் 4வது. சரி, 5வது என்ன, மனுஷன் மேல சாமி வருது அப்படின்னா ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னா, ஏப்பா சாமி எல்லாம் இருக்கு, தெய்வம் இருக்கு, உள்ள ஆளு சரியா இருந்தாலும் வெளி ஆளு சரியா இல்லையாப்பா, நம்ம சாமியை நாம கும்பிடுறோம், நாம பாதுகாக்கிறோம், நாம அந்த தெய்வத்தை வணங்குறோம், உள்ள நாம நல்லா இருக்கமே, ஆனா வெளிய ஆளு சரியில்லையே, உள்ள இருக்கிறவனும் வெளியாளுக்கு துணையா நிக்கிறானே அப்படின்னு தவறு செய்யற ஒரு சில பேரை அங்க அடையாளங்களோட அந்த மக்களுக்கு புரிய வச்சு, எல்லைக்கு புரிய வச்சு, ஒரு வயல் இருக்கு, நெல் வளைஞ்சு கிடக்கு அப்படின்னா அதுல களைகளை எப்படி பிடுங்கி எறியுமோ அது மாதிரி இது போன்று களைகளாக முளைத்து நிற்கும் கயவர்களை பிடுங்கி எறியும் வேலையை செய்யத்தான் சாமி உடம்புல வரும். சரி, 6வது என்ன, சாமி வருது, இந்த சாமி இந்த வந்தாதானப்பா இது எல்லாம் போய் எல்லாம் திரும்பி வரும், இந்த சாமி வந்தா தானப்பா இருக்கிற காத்து கருப்பு நோய் நொடியில இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்து ஊரை ஒரு பார்வை பார்த்து அழைச்சு போன தெய்வங்களை, ஆபரணங்களை, கரகங்களை அழைச்சு வரும். அந்த சாமி வரல அப்படின்னா இது எதுவும் நடக்காதப்பா, 8 திசைகளை கட்டி போட்டு நடக்கிற பாதையிலும் சரி, பார்க்கிற பார்வையிலும் சரி, சாமி எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அழைச்சு பாதுகாப்பா வர்ற சாமி இந்த சாமி. அந்த சாமி வந்த சாமியாடி சக்கரமா அதே மாதிரி அந்த இடத்துல சுழலுவர். அதனாலதான் அந்த இடத்துல சாமி வரும். சாமி வருது அப்படின்னா ஏதோ ஏனோ தானோன்னு இல்லாம எந்த திசையில எது இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் சரி செஞ்சு மக்களையும் தெய்வங்களையும் அதே சமயம் அந்த சாமி நம்பி நிக்கிற மக்கள் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி ஆச்சார விபூதியை கொடுத்து பாதுகாப்பா அழைச்சு வர்ற பொறுப்பு யாருக்கு இருக்கும், அந்த சாமியாடிக்கு இருக்கும். அந்த சாமிக்கு இருக்கிற பொறுப்பு. அதனாலதான் அந்த சாமியாடி அப்படி காத்து பாதுகாத்து அந்த எல்லை கொண்டு வந்து சேர்க்கிறார். சரி, இது 6வது. 7வது என்ன, சாமி மனுஷன் மேல வர்றதுக்கு காரணம் 7வது என்ன அப்படின்னா, அன்புக்கு பணியாம, காசுக்கு பணியாம, பொருளுக்கு பணியாம, அதிகாரத்துக்கு பணியாம,
அப்படி அச்சப்பட்டு, எப்படி நம்மளை பெரிய ஆளா நம்மளை அச்சப்பட்டு அதுக்கு பணி எதுக்கும் பணியாம, யாரா இருந்தாலும் நிமிந்து தராசு போல, வெட்ட அருவா போல, வேலு கம்பு போல கூர்மையா நின்று எதுக்கும் பணியாம உண்மைக்கு சத்தியத்துக்கு நீதிக்கு நெருப்பா நிக்கிறாங்க பாருங்க. அந்த மக்களை அந்த இடத்துல சாமிய காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் அசைச்சிட முடியாதப்பா, இதுக்கெல்லாம் ஆசைப்படுற தேகம் இல்லை, இதுக்கெல்லாம் மதிமயங்கிற சாமி ஏன் மேல இல்ல, உண்மையா இருக்கியா உள்ளவோ, உண்மையா இல்லையா வெளியே நின்றா அப்படிங்கிற மாதிரி உண்மைக்கு நீதிக்கு சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு நிற்கிற அந்த சாமி அதே குணம் பொருந்திய அந்த மக்களை, அந்த சாமி அடிகளை தேர்ந்தெடுக்க காரணம். சரி, 8வது என் சாமி வருது, என் சாமி வந்தா அந்த சாமி ஏன் வரணும், எதுக்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல ஊரே ஒதுக்குச்சப்பா, ஊரே ஒதுக்குச்சு, சொந்த ஒதுக்குச்சு, பந்த ஒதுக்குச்சு, குடும்பம் ஒதுக்குச்சு, கட்டிய மனைவி ஒதுக்குனா, பெற்ற தாய் ஒதுக்குனா, பெற்ற பிள்ளை ஒதுக்குனா, அங்காளி பங்காளி உறவு சொந்தம், தூரத்து சொந்தம், பக்கத்து சொந்தம் எல்லாம் ஒதுக்குச்சு. எல்லாம் ஒதுக்குனாலும் உண்மையின் பக்கம், நீதியின் பக்கம், நேர்மையின் பக்கம் மனசாட்சி இப்படாம குற்ற உணர்ச்சி இல்லாம நிக்கிறேன்டா. யார் போனாலும் பரவாயில்ல, நீதி சாகாம என் தெய்வ நிலைய நிலைநாட்டி நான் நிக்கிறேனப்பா, யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தனி மரமா, ஆலமரமா, அரச மரமா அந்த சாமி அடிகளை நிப்பாட்டுறதுக்கு அந்த சாமி வரும். சரி, 9வது மனுஷன் மேல அந்த சாமி ஏன் வரணும், எதுக்கு வரணும், புரியாத சனத்துக்கு புரிய வைக்க, அறியாத சனத்துக்கு அறிய வைக்க, சாமியோட வலிமையை தெரிய வைக்க, இந்த சாமிக்கு இதுதான் முறை அப்படின்னு புரிய வைக்க, ஒண்ணுமில்லாத சனங்களை எப்படி பயத்திலையும் அச்சத்திலையும் புறையோடி நிற்கிற சனங்களை பயத்தை நோக்கி புறைய நோக்கி கலைகளை நீக்கி மக்களுக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்து சாமி மேல நம்ம நம்பிக்கையை கொடுத்து, வாப்பா நம்ம சாமி, நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா தானப்பா நம்ம சாமியை கூட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து கும்பிட முடியும், சாமியை உணர முடியும்னு எல்லா சனங்களையும் ஒருங்கிணைச்சு, தாய் போல ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல எல்லாவா, நன்மை பகைவன் எதிரி எல்லாவா, எல்லாரும் இல்லை முன்னாடி நிற்போம். அப்படி நின்னாதான் நம்ம சாமியை கொண்டு அணைக்க முடியும், நம்ம சாமிக்கு பாதுகாப்பு கவசத்தை கொடுக்க முடியும். நம்ம சாமி நல்லா இருந்தா தானப்பா நம்ம எல்லாம் நல்லா இருப்போம் அப்படின்னு எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்க்கிற ஒரு பெரும் சக்தியா அந்த மனுஷனை நிலை நிறுத்தத்தான் அந்த சாமி அந்த மக்கள் மேல வர்றது வேணும்ல. இதெல்லாம் போய் சாமியை அப்படியே காத்துலையும் நீர்லையும் நெருப்புலையும் ஐம்பூதங்களா போனா இதெல்லாம் சரி பண்ணிட முடியுமா? உள்ள ஒருத்தனை காலை அவுத்து விடுற மாதிரி அவுத்து விடணும்ல. அந்த காலை தான் சாமியை ஆடுற சாமியாடி ஒரு மக்கள் அதை புரிஞ்சுக்கிறோம். சரி, 10வது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த சாமிக்கு போகட்டும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கிறாங்க பாருங்க அந்த பெருமக்க, அவங்கதான் சாமியாடி பெருமக்க. இந்த தெய்வம் மலையம்புட்டு தெய்வம், இந்த தெய்வத்துக்காக ஏப்பா ஏய் எதையும் வேணாம்னு முன்னாடி வந்து நிக்கிறவன்டா, வரா அந்த சாமி வந்தா வரட்டும், இல்லைன்னா வேணாம் சாமி ஆடவே கூடாதுன்னு நினைச்சவன்டா. அந்த சாமி என் மேல வானத்துக்கும் பூமிக்கு நிக்குது, உடல்ல ரத்தமும் சதையுமா கலந்து நிக்குது, நானா இல்லாம இந்த நிலை மாறி நின்னானா சாமி ஆடுவேங்கிற அந்த எண்ணத்தோட கொண்ட நில கொண்டவன்டா நானு. அந்த சாமி என் மேல வந்து நிற்கும் போது நான் பேசுற சொல்லு நான் சொல்ற சொல்லா இருக்கக்கூடாது, என் சாமி சொல்ற சொல்லா இருக்கணும். நான் செய்கிற செயல் நான் செய்கிற செயலா இருக்கக்கூடாது, என் சாமி செய்கிற செயலா இருக்கணும். நான் கொடுக்குற ஆச்சார விபூதி நான் கொடுக்கறதா இருக்கக்கூடாது, என் மேல வர்ற சாமி கொடுக்கறதா இருக்கு. 100க்கு 100 சத்தியமா அந்த சாமி, எந்த சாமி என் மேல மலை போல இறங்குதோ அந்த சாமி தானே முழுசா நிக்கணும். அப்படி வந்தா என் மேல வா, இல்ல வராத அப்படின்னு நிக்கிற வடிகட்டி எடுக்கிற பெருமக்களை அந்த சாமி தேர்ந்தெடுத்து சாமியாடி பெருமக்களா மாத்த காரணம் தான். எதுக்கு அசைஞ்சு கொடுக்காம தெய்வ நிலையிலேயே நாலு நிக்கிறது, காலத்துக்கு நிக்கிறது. பில்லி சூனியம் செய்வினை ஏவல் எதை பார்த்து அச்சப்படாம நீதிக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் காலத்துக்கும் கட்டுப்பட்டு, உலகமே உன்னை எதிரின்னு சொன்னாலும் நான் நல்லவே அப்படின்னு மனசாட்சிக்கு துரோகம் இழைக்காம குற்ற உணர்ச்சி இல்லாம தெய்வ நிலையில நிக்கிற ஒரு மக்கள் தான் சாமியாடி வரும் மக்கள். அந்த சாமியாடி வரும் மக்களை இத்தனை விஷயங்கள்ல ஆட்டி, இத்தனை விஷயங்களை செயல்படுத்தி, இத்தனை விஷயங்களை நல்வழிப்படுத்தி நிக்கத்தான் அந்த சாமி மனுஷன் மேல வருது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமா சொல்லி நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.